Hi students, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 10th ஸ்டூடெண்ட்ஸுக்கு அல்ஜிப்ரா சாப்டரில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் 3.59 பற்றி பார்க்க போகிறோம். இப்போ கொஸ்டின் என்ன கொடுத்துட்டாங்கன்னு பார்க்கலாம். Find the value of a, b, c, d from the equation a minus b, 2a plus c, 2a minus b, 3c plus d equal to 1502. அதாவது இந்த ரெண்டு மேட்ரிக்ஸை கொடுத்துட்டு இதிலிருந்து ஏபிசிடி வேல்யூ கேட்குறாங்க. இந்த மாதிரி ஈக்குவல் பண்ணும்போது இந்த ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸில் இருக்கக்கூடிய இந்த ஃபஸ்ட்டு எலிமெண்ட்டும் இந்த செகண்ட் மேட்ரிக்ஸில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு எலிமெண்ட்டும் ஈக்குவல். அதே மாதிரி இதுவும் ஈக்குவல், இதுவும் ஈக்குவல், அதே மாதிரி இதுவும் ஈக்குவல். இப்போ நம்ம வந்து சொல்யூஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் நம்ம ஈக்குவல் பண்ணுவோம். a minus b equal to 1. அடுத்தது இந்த 2a minus bயும் 0வையும் ஈக்குவல் பண்ணலாம். 2a minus b equal to 0. இதை வந்து ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் வச்சுக்கிறேன், இதை வந்து செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கிறேன். அடுத்தது இதையும் இந்த 5ஐயும் ஈக்குவல் பண்ணலாம். ஸோ 2a plus c equal to 5. இது வந்து தேர்ட் ஈக்குவேஷன். 3c plus dயும் 2வையும் ஈக்குவல் பண்ணோம். இப்போ 3c plus d equal to 2. இது வந்து ஃபோர்த் ஈக்குவேஷன். இப்போ இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனும் செகண்ட் ஈக்குவேஷன் நம்ம சால்வ் பண்ணலாம். சால்வ் பண்ணும்போது சைனை மாற்றிக்கலாம். இதுக்கு மைனஸ், இங்கே ப்ளஸ், இங்கே மைனஸ். ஸோ இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். மைனஸ் 2a ப்ளஸ் a மைனஸ் a கிடைக்கும். அப்புறம் ஈக்குவல் டு போட்டு 1 மைனஸ் 0 வந்து 1. ஸோ a இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1. இந்த வேல்யூவை ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் நம்ம சப்ஸ்டியூஷன் பண்ணலாம். சப்ஸ்டிடியூட் a வேல்யூ இன் 1. ஸோ என்ன வரும்னு கேட்டிங்கன்னா a மைனஸ் b ஈக்குவல் டு 1. ஏக்கு தெரியும் நம்ம மைனஸ் 1ற வேல்யூ. ஸோ minus 1 minus b equal to 1. So minus b equal to 1. இந்த minus 1 வந்து இந்த சைடு வந்தால் plus 1 மாறும். So minus b equal to 2. Therefore b equal to minus 2. இப்போ இந்த b உடைய வேல்யூ வந்து நம்ம தேர்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூஷன் பண்ணலாம். 2a plus c equal to 5. 2 into a ஓட வேல்யூ மைனஸ் 1 ப்ளஸ் இந்த c வந்து அப்படியே எழுதிக்கோங்க, ஈக்குவல் டு 5 அதையும் அப்படியே எழுதிக்கோங்க. இப்போ மைனஸ் 2 ப்ளஸ் c ஈக்குவல் டு 5ன்னு வரும். c இஸ் ஈக்குவல் டு 5 மைனஸ் 2 இந்த சைடு வந்துன்னா ப்ளஸ் 2ன்னு மாறும். ஸோ c இஸ் ஈக்குவல் டு 7. அடுத்தது இந்த c உடைய வேல்யூவை ஃபோர்த் ஈக்குவேஷனில் நம்ம சப்ஸ்டியூஷன் பண்ணலாம். 3c plus d, 3c plus d equal to 2. இதான் வந்து ஃபோர்த் ஈக்குவேஷன். 3 into c ஓட வேல்யூ நமக்கு தெரியும் 7 plus d equal to 2. 3 into 7 21 plus d equal to 2. So d is equal to 2 minus 21 வரும். So d is equal to minus 19. ஸோ 4 வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அதை நம்ம தனியாக எடுத்து எழுதிடலாம். a இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1, b இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2, c இஸ் ஈக்குவல் டு 7, d இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 19. இதுதான் வந்து ஃபைனல் ஆன்சர்.